Hi, hello viewers, welcome back to our channel Drive HDD. So இது வந்து நம்ம கோவா ட்ரிப்ல வந்து செகண்ட் டே. டாண்டலி வந்து 10 ஸ்டே சொன்னேன்ல. இங்க தான் ஸ்டே பண்ணிருந்தோம். ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா இது உள்ள தான் ஸ்டே பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்த டென்ட் வந்து கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு. அப்புறம் வந்து மாத்தி கேட் எடுத்து ஃபைனலா இந்த டென்ட் தான் கொடுத்தாங்க. வெளிய இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய டென்ட்ஸ் இருக்கும். வெயில். ஸோ இப்போ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேம் பக்கத்தில் வியூ இருக்குது. இன்னுமே இங்கே நிறைய பிளேஸ் விசிட் பண்ணுறதுக்கு. பட் இன்னொரு நாள் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் வந்துட்டு இன்னொரு பிளேஸில் போய்ட்டு சாரி இங்கே இல்லை, இங்கே மீன்ஸ் ஒரு 30 கிலோமீட்டர் சம்திங் வந்துட்டு போய்ட்டு இன்னும் ஸ்டே பண்ணால் வந்துட்டு அங்கேயும் நிறைய பிளேஸ் இருக்குது. பட் நம்ம ஸ்டே பண்ண போகிறதில்ல, ஏன்னா வந்து கோவா போகிறதுக்கும் ஆப்போசிட் டேரக்ஷன் இருக்குது. அதனால் வந்து ஸ்டே பண்ண போகிறதில்ல. ஸோ அது வந்து ரெண்டாக பார்த்தீங்கன்னா ஆன் தி வேல வந்துட்டு ஒரு டேம், அப்புறமா வந்து ஒரு ஃபால்ஸ் அண்டு டேரெக்டாக கோவா போகிறோம். கிட்ட வந்துட்டோம். ஏதோ எழுதா ஸோ நேம் வந்து சுப்பா டேம். இங்கேருந்து நம்ம நேற்று ரிவர் ராஃப்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்குறேன் வந்து நான் கார்ஸில் கொடுக்குற பார்த்து பாருங்க. ஸோ அந்த ரிவர் ராஃப்டிங் பண்ணுற தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேமில் தான் வந்து விடுவாங்க. ஸோ இவங்க ஓப்பன் பண்ணுறத பொறுத்து அவங்க ராஃப்டிங் கண்டக்ட் பண்ணுறதும் பண்ணாதும். ஜஸ்ட் இது ஆன் த வே டு கோவா தான். அதனால தான் ஒரு ஸ்டாப்பை போட்டு பார்த்துட்டு ரிட்டன் நம்ம கோவா போகலாம். அதுக்கு மீட்டில் இன்னொன்று பிளேஸ் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக அலௌடு இல்லைன்னாங்க. அவங்க எங்கே போகிறாங்க? இது என்ன போகிறாங்க தெரிஞ்சவங்களா? மேபி உள்ளதான் ஸ்டே தான் வச்சுருப்பாங்க. என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக அலௌடு இல்லை. ஜஸ்ட் நம்ம அந்த பிரிட்ஜில் பார்த்தோம்ல, ஸோ அந்த வியூ மட்டும் தான் வந்து டேம் பார்க்க முடியுமா. அதுமா அடுத்த பிளேஸ் நம்ம வந்து மேப் போட்டு போயிடலாம். அடுத்து எங்கே போகிறோம்னா தூத்சாகர் ஃபால்ஸ் தான். இது வந்து நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக கோவா போகும்போது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஃபால்ஸை வியூ பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வந்துட்டு பொறுமையாக அதை மேப் போட்டு ஸ்டாப் போட்டு போகிறோம். ஏன்டா ஜஸ்ட் ஆன் த வேல பார்த்தா டேமோட இங்கேருந்து வியூ தான் தெரியுது. சரிதா? ஸோ டேம் வியூ ஜஸ்ட்டு வந்து இங்கேருந்து லாங்கிலேருந்து பார்த்துக்கலாம். உள்ளே அலோவ் பண்ணல. சுற்றி நிறைய என்ட்ரி வச்சு எங்கேயுமே அலோவ் பண்ணல. வெல்கம் டு கோவா. அந்த போட்டு போட்டாங்க. கோவாவில் என்ட்ரு ஆகிட்டோம். ஆனால் பெட்ரோல் இல்லை. வண்டியை வந்து ஆஃப் பண்ணிட்டோம். பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் வாங்கி இந்த ஊர் உள்ளவங்களாம் பெட்ரோல் எங்கே போடுவாங்கன்னு ஐடியா இல்லை. 10 கிலோமீட்டர் ஆஃப்லேயே வந்து பெட்ரோல் பங்கு வந்து பிடிச்சிடும். 2 பக்கம் இருக்குது. அதான் பெருசாக இருக்கா? சரி, அதில் விடும். நம்ம காரையும் கூப்பிட்ருங்க, பார்த்துருப்பாங்களே. பெட்ரோல் பங்கு பிடிச்சிட்டோம். இன்னொன்று டிப்ஸு, டாண்டலி வரவங்க வந்து பெட்ரோல் வந்து பம்ப் வந்து இருக்காது. ஸோ வந்து அதை வச்சு ஜெரிக்கணும். ஏதாவது பாட்டில்லையோ தண்ணி பாட்டிலையோ பிடிச்சி வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா விட்டுருச்சு, என்னடா பண்ணுறதுன்ட்டு பிடிச்சிட்டோம். டேங்க் ஃபுல் பெட்ரோல் வந்து 11.5 லிட்டர் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கோம் டேங்க் ஃபுல்லுக்கு. அப்போ பார்த்தா இன்னுமே உள்ளே வந்து ஒரு 3 லிட்டர் தான் வந்து 3 லிட்டருக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பயப்பட தேவையில்லை. ரிசர்வ் ஆனால் மேக்ஸிமம் வந்து நிறைய கேட்பாங்கல்ல, எவ்வளோ வந்து எஃப் ஆகிட்டு நீங்கள் வந்து மோர் தேன் 100 ஓட்டலாம். நம்பி வந்து 100 மேலே ஓட்டலாம். நாங்கள் வந்து 87.6 ஓட்டியிருக்கோம். இது ஆக்சுவலாக கோவா பார்டர். ரேட்டும் கம்மிங்க கொஞ்சம், 81.58. மணி வந்து 1:45 ஆகுது. ஆக்சுவலாக காலைல கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து கோவாவில் அந்த அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாம் வந்து பண்ணிவிட்டு நாளைக்கு ஆக்சுவலாக கோவா செக் அவுட் பண்ணிடுவோம். அப்போ இன்றைக்கி அந்த வாட்டர் கேம்ஸ்லாம் இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு சும்மா கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு அப்படி வந்து கிளம்பலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். பட் இன்றைக்கி பார்த்தா வந்து ஜஸ்ட்டு போய் ரீச் ஆகிறதே வந்து போய் ஸ்டே தான். அந்தளவு தான் இருக்குது. பக்கத்தில் தான் பீச் சும்மா போகணும் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் அவ்வளோத்துக்கு ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து தூத்சாகர் ஃபால்ஸுமே வந்து வழியில் நாங்கள் அங்கே கிளம்பு டாண்டலே ஒருத்தர் என்ன சொன்னார்னா, தூத்சாகர் ஃபால்ஸுக்கு வந்து ட்ரெயினில் போகணும் அப்படின்னு என்ன குழப்பி விட்டார். ட்ரெயினில் போகணும், அங்கே ட்ரெயின் ஓடலை, எதாவது என்ன சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ என்ன எதுன்னு தெரியல. அப்போது போயிட்டு தான் பார்க்கணும். அதாவது பார்க்க முடியுமா இல்லை போகவே முடியாதா என்னன்னு தெரியல. அது இன்னும் வந்து 3/4 மணிக்கூர் 15 கிலோமீட்டர் காட்டுது. என் கூட வந்துட்டு கார் வந்துட்டு இருந்தாங்கல்ல அந்த குரூப்பு, அவங்க வந்து ஃப்ரெண்டில் போயிட்டாங்க. பெட்ரோல் போட்டு அவங்க ஃப்ரெண்டில் மூவ் ஆகிட்டாங்க. எதனால் அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து கால் பண்ணிடுவாங்க அப்படின்னாலும் பார்க்குறான். பைக்கில் வந்து டக்குனு காரில் மாறிட்டேன். ஏன்னா வந்து கோவா கவர்மெண்ட்டில் கொஞ்சம் கொள்ள அடிக்கிறாங்க. ஏன்னா பைக்கை வந்து போகிற ரூட்டு தான். ஆக்சுவலாக இந்த காரே போகும்போது பைக் போகாதா, கார் மேட்டர் சொல்கிறேன். பார்க்கிங் விட்டுட்டு அங்கேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி வெஹிக்கிள் எடுத்து தான் போகிற மாதிரி ஃபால்ஸுக்கு டேரெக்டாக அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. அது கூட கொஞ்சம் சரி ஓகேங்களா. பட் ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ இருப்போம், நாங்கள் வந்து 3, 5, 8 பேர் போகிறாங்களா, ஒரு ஆளுக்கு போகிறதுக்கு 500 rupees. நினச்சி பாருங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்ட்டு. அதே மாதிரி பார்க்கிங் வந்து ஒரு பைக் பார்க்கிங் வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் உள்ள என்ட்ரி 100. ஆக மொத்தத்தில் ஒரு பெர்சனுக்கு பார்த்தா 700 ரூபாய் கிட்ட வருது. ஒரு 18 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கு.
பைக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். பட் பார்த்தா கொஞ்சம் அதுக்கு சொன்னது ரீசன் இருக்கு. வேண்டாம் வீட்டில் தோட்டி போட்டாங்கன்னு தெரியல. ஒரு குட்டி லடாக்கு ஒரு ரிவர் அப்படி போகுது, அவ்வளோதான். அது வேணா ஒரு பிரிட்ஜே போடலாம், இப்போ சரவரா போட்டலாம் வேண்டாம் போகிறதுக்கு. ஓ ஆஃப் ரோடிங் பஸ் லோக்கலாக இருப்பாங்க. பின்னாடி பார்த்துட்டு ஃப்ரெண்டில் வந்து கவர் பண்ண முடியாது, பின்னாடி காமிக்கிறேன். கொஞ்சம் ஆஃப் ரோட் மாதிரி தான் இருக்குது ரோடு. இருந்தாலும் போகலாம் பைக்கில், நம்ம வண்டி விட்டு அடிச்சு போயிடலாம். இதுதான் ஜஸ்ட் செக் போஸ்ட் என்ட்ரி. ஆமாம், அப்புறம் கேமராவுக்கு வேறு காசு பிடிக்கிறாங்க. அது வேறு ஒன்று. செக் போஸ்ட் என்ட்ரி தான் என்கிட்ட. இங்கே வந்துட்டு 100 rupees நீங்கள் பே பண்ணிட்டு போகணும். ஸோ சொன்ன மாதிரி எல்லாமே செப்பரேட். இது 100. உள்ளே நிறைய சைட் சீயிங் எல்லாம் பேட்ஸ் அப்புறம் என்ன பேட்ஸ் வியூ தூத்சாகர் ரயில்வே ஸ்டேஷன் சம்திங் நிறைய இருக்குது. ஏதோ இருக்குது. போகிற வழியில் உங்களை காமிக்கிறேன். நான் உங்களுக்கு ரீட் பண்ணலை. பார்க்கிங்லேருந்து நடந்து கொஞ்சம் உள்ளே போகணும். பட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடக்கணுன்றது தெரியல. ஒரு ரூட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். ஃபால்ஸோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்புறமா வந்து குளிக்கிற ஷார்ட்ஸில் வந்து எதுவுமே ஆண்ட்ராய்ட் ஷாட் எடுக்கலாம் பிளான் பண்ணி எடுக்க முடியல. ஏன்னா என்னோட பைக் டாப் பாக்ஸில் வந்து இந்த கோப்ரோட டோரை வந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் வந்து ஆண்ட்ராய்ட் ஷாட் எதுவுமே எடுக்கல. பட் ஃபோனில் எடுத்துருக்கலாம், ஐஃபோனில். பட் ஆல்ரெடி ஒரு ஐஃபோன் வந்து தண்ணியில் எடுத்து போச்சு. அதனால் வந்துட்டு திரும்ப ரிஸ்க் எடுக்க வருவேன். அதனால் வந்துட்டு ஜஸ்ட்டு அந்த சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் ஃபால்ஸ் மட்டும் காமிச்சிட்டு அப்படியே வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு 4:15 போல் அங்கேருந்து எல்லாரையும் கிளப்பி விட்டுருவோம். ஏன்னா வந்து நம்ம வந்த ரூட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரூட்டில் வந்துட்டு பிஃபோர் 6 முன்னாடி வந்து வெளியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் இப்போ வந்து கடைசியாக வந்து எங்கள் வண்டி 2 வண்டி தான் நிற்குது. இங்கேருந்து முடிச்சுட்டு வந்து திரும்ப பார்க்கிங் லாட் போயிட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து கோவாவில் எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. பிகாஸ் அந்த குரூப்போட ஃபுல்லாக மிங்கிள் ஆகிட்டோம். அவங்க எங்கே ஸ்டே பண்ணுறாங்களோ அங்கேயே ரூம் போட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். எதுவுமே புக்கிங் பண்ணல. அது மாதிரி எந்த பீச் கிட்ட போகிறோம் அதுவும் பிளான் இல்லை. ஸோ எல்லாம் வந்தப்புறம் கேட்டு எங்கே போகலாம் அதுன்றதான் முடிவு பண்ணலாம். உள்ளே மெயின் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். கீழே வந்து மேண்டோவி ரிவர் க்ரூஸ் போட்லாம் நிற்கிது. நம்ம இதில் நாளைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கேன். பார்ப்போம். இன்னும் வந்து 1/2 hour காட்டுது கேலகுண்டா பீச். பட் ரொம்ப கிலோமீட்டர் கம்மி, டைமிங் ஜாஸ்தி. ஏன்னா ஃபுல் டிராஃபிக்கு, சிங்கிள் ரோடு, ரொம்ப மோசம். பீச் டு ரூம் மணி வந்து இப்போ வந்து 10 மணி ஆகுது. 9 மணியாக வந்துட்டோம். கொஞ்சம் நிறைய ரூம் போய் பார்த்தேன். ஏன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய ரூம் போய் பார்த்தோம். பார்த்துட்டு ஓரளவுக்கு அவங்க வந்து 1500 சொன்னாங்க. வந்துட்டு ஒரு சிங்கிள் ரூமுக்கு 2 பேர் தூங்குற மாதிரி. அப்புறம் பேசி எடுத்து ஒரு 1000 ரூபாய் முடிச்சாச்சு. ஸோ பீச் பக்கத்தில் தான் கேலக்குட்டே அந்த பீச் பக்கத்தில் தான் ரூம் போட்டிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து ரெஸ்ட் தான். நாளைக்கு மார்னிங் வந்து ஃபுல்லாக பீச் ஆக்டிவிட்டீஸ் அப்புறமா கொஞ்சம் நிறைய பிளான் வச்சுருக்கோம். ஸோ அது என்னன்றதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டே 3 or 2 டே 2 மேபி வந்து அதை வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.